நான் பாவிடா மச்சான். அவன் அன்னைக்கு அவ்வளோ ஆசையா ஃபோன் பண்ணான். நான் தாண்டா அவன் ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு என் மனசு ஃபுல்லா குழப்பமா இருந்துச்சுல, அதனாலதான் அவகிட்ட நான் பேசவே இல்லை. ஆனா அவ அதை புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன்டா. ஆனா அவன் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி கிளம்பி வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லடா. எனக்கு என் பொண்டாட்டி வேணும்டா, என் பொண்டாட்டி வேணும். டேடி மச்சான் அழிகாதுடா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சிஸ்டர் வேகமா கிடைச்சிருவாங்க. இன்னும் ஒரு தகவலும் கிடைக்கலன்னு சொல்றாங்கடா. ரொம்ப பயமா இருக்குடா. இவ்வளவு நேரம் தேடியும் கிடைக்காம இருக்கானா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். டேய் சீக்கிரமா வண்டியை ஓட்டுடா, நான் சென்னைக்கு போகணும். டேய் அவ்வளவுதான்டா, இன்னும் 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. நம்ம அப்பவே கிளம்பிட்டோம்ல, வேகமா வந்தாச்சு. நீ கவலைப்படாத, நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடலாம். நான்லாம் வேஸ்ட், நான்லாம் இருக்கிறதே வேஸ்ட். அவன்கிட்ட ஒழுங்கா பேசி இருந்திருக்கலாம். நான் சரியா பேசாதனாலதான் என் பொண்டாட்டி என்னை பார்க்க கிளம்பி வந்திருக்கா. இப்ப அவ கிளம்பி மட்டும் வராம இருந்திருந்தா அவன் வீட்டுல பத்திரமாவது இருந்திருப்பா. நான் வேஸ்ட். டேய் ஏன்டா இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அது உன்னோட சுச்சுவேஷன்டா, நீ என்ன செய்வ? டேய் வேகமா வண்டி ஓட்டுடா, என்னால உட்கார்ந்து இருக்க முடியலடா, ப்ளீஸ்டா மச்சான். சரிடா சரி. சொல்லுங்க, உங்க தங்கச்சி பேர் என்ன? சார் என் தங்கச்சி பேரு நிவ்யா சார், வயசு 23, கல்யாணமான பொண்ணு சார். சரி, எதுக்கு சென்னை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்க? சார் என்னோட தங்கச்சி ஹஸ்பண்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா. அதனால தான் அவளை சென்னையிலேருந்து பெங்களூர் கூட்டிகிட்டு போகலான்னு எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். தண்ணி தாகமாக இருக்குன்னு சொன்னான், தண்ணி வாங்க போனேன். அந்த கேப்பில் தான் சார் மிஸ் ஆயிட்டா. ப்ளீஸ் சார், என் தங்கச்சியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கொடுங்க. சரி சரி, எமோஷனல் ஆகாதீங்க, ஒன்றும் ஆகாது. எப்படி சார் எமோஷனல் ஆகாமல் இருக்க முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி சார். அவன் மாசமா வேற இருக்கா சார். இந்த நேரத்துல வேற காணாம போயிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நீங்க நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது உங்க தங்கச்சி யாரோ கடத்தின மாதிரி தெரியுது. கடத்தினவன் ஹெல்மெட் போட்டிருந்தான், அதனால அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பக்கத்துல இருந்த கார்ல உங்க தங்கச்சி கூட்டிட்டு போயிட்டான். சார் என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சி யாரு சார் கடத்தினா? அந்த நம்பர் பாத்தீங்களா சார்? நம்பர் பார்த்தோம் சார். அந்த நம்பர் உள்ள வண்டி எங்க போகுதுன்னு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது பாலத்துக்கு மேல அந்த வண்டி மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு சார். அதுல இருந்து அந்த கடத்தல் காரனும் காணும், உங்க தங்கச்சியும் காணும். மேபி அந்த கார் அங்க நிறுத்திட்டு வேற கார்ல உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அந்த பாலத்துக்கு மேல சிசிடிவி கேமரா எதுவுமே இல்ல, அதனால அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். சார் என்ன நோக்கத்துக்காக சார் என் தங்கச்சியை கடத்தினான்? ப்ளீஸ் சார், அவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க சார். கழுத்துல உள்ள நகைக்காக கடத்திருந்தா நகையை எடுத்துட்டு உங்க தங்கச்சி அங்கேயே விட்டுட்டு போயிருந்திருப்பான். ஆனா அவன் அந்த நோக்கத்துக்காக கடத்தின மாதிரி தெரியல. மேபி அவன் பணத்துக்காக கூட கடத்திருக்கலாம். பணத்துக்காக கடத்திருந்தா இன்னும் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கோ இல்ல எனக்கோ கால் வரும். கவலைப்படாதீங்க, அவன் என்ன டிமாண்ட் பண்றான்னு பார்த்துட்டு உங்க தங்கச்சியை சேவ் பண்ணிடலாம். அவன் பணத்துக்காக உங்க தங்கச்சி கடத்திருந்தா உங்க தங்கச்சியை ஒன்றும் செய்ய மாட்டான். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எப்படி சார் பயப்படாம இருக்க முடியும்? என் தங்கச்சி மாசமா வேற இருக்கா சார். அந்த பாவி பணம் கிடைக்கிற வரைக்கும் என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துவானே சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. எவ்வளவு பணம்னாலும் எப்படியாச்சும் புரட்டி கொடுத்துருவோம் சார். என் தங்கச்சி மட்டும் எங்களுக்கு வேணும் சார். ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். சார் தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். என் தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்கு சார். ப்ளீஸ் சார். மிஸ்டர் மனோ, கலங்காதீங்க, ஒன்றும் ஆகாது. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவோம் நாங்க. அவனோட டிமாண்ட் என்னன்னு நாங்க கேட்டுட்டு கண்டிப்பா உங்க தங்கச்சியை சேவ் பண்ணிடுவோம். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவன் டிமாண்ட் பண்றதுக்கு கால் பண்ணும்போது நாங்க அவங்க காலை ட்ரேஸ் பண்ணிடுவோம். அதனால அவங்க எங்க இருக்காங்கன்னு லொகேஷனை கண்டுபிடிச்சிருவோம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மனோ. சார் அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் நாங்க கொடுத்துருவோம் சார். எதுவும் சொல்லாதீங்க சார். அவன் எவ்வளவு கேட்டாலும் நான் என் தங்கச்சிக்காக கொடுத்துருவேன் சார். அவன் என்ன கேட்கறான்னு மட்டும் கேளுங்க சார். சரி மனோ, பதட்டப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம்.
நான் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு வெளியில போய் செக் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க உட்காந்துருங்க, அழுகாதீங்க. நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போறேன். சாப்பிட்டுட்டு தெம்பா உட்காந்துருங்க. அப்பதான் உங்க தங்கச்சியை தெம்பா தேட முடியும். சார், எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம் சார். என் தங்கச்சி தான் வேணும் சார். தயவு செஞ்சு தயவு செஞ்சு சீக்கிரமா கண்டுபிடிங்க சார். நேரம் ஆக ஆக பயமா இருக்கு சார். மனோ, ஃபர்ஸ்ட் நீங்க எந்திரிங்க. நாங்க எங்க சைடுல நல்ல எஃபெக்ட் போட்டு தான் தேடிட்டு இருக்கோம். ஸோ உங்க தங்கச்சிக்கு ஒன்றும் ஆக விட மாட்டோம். சரியா? நீங்க தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க. ஒழுங்கா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போறேன், சாப்பிடுங்க. சரிங்களா? உங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காரா? ஆமா சார், இன்னும் 2-3 ஹவர்ஸ்ல வந்துருவாரு சார். அவர்கிட்ட நாங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. சரியா? நீங்க அது வரைக்கும் பயப்படாதீங்க. சரிங்க சார். குட்டிமா, இப்ப நீ என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு தெரியலடா. அண்ணனா இருந்த உன்னை காப்பாத்த முடியாத நிலைமையில இருக்கேன்டா. வீட்டுல எல்லாரும் சொல்லும் போது நானும் காது கொடுத்து கேட்டுக்கணும். உன் பேச்சு கேட்டுட்டு உன்னை கூட்டிட்டு வந்தது தப்புதான். இந்த நிலைமையில உன்னை நான் தொலைச்சிட்டேன்னு இப்ப எல்லாருக்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அண்ணா அழுகிறது உனக்கு கேக்குதா? கடவுளே, இந்த தங்கச்சிக்கும் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீதாயா காப்பாத்தணும். என்ன பிரச்சனையில இருந்தாலும் என் தங்கச்சி எனக்கு சீக்கிரமா கிடைச்சிடணும். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்து, வெளியில நான் இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிட்டு வந்துடுறேன். அவங்க உட்காந்துருக்காருல, அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சார், அவங்க தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் சார்? கடத்தினவே ஏதாவது டிமாண்டுக்காக தான் கடத்திருப்பான். ஒன்று பணத்துக்காக, இல்லை நகைக்காக, இல்லைன்னா பழி உணர்ச்சிக்காக. இது எதுக்காக அவன் கடத்திருந்தாலும் அவன் கண்டிப்பா கால் பண்ணுவான். கால் பண்ணும்போது அவனோட காலை நம்ம ட்ரேஸ் பண்ணிடுவோம். அந்த காலை ட்ரேஸ் பண்ணி அவனோட லைவ் லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம். 24 ஹவர்ஸ்ல கால் பண்ணணும். பண்ணாதான் அடுத்த ஆக்ஷன் நம்ம எடுக்க முடியும். ஒரு வேளை கால் பண்ணலன்னா என்ன சார் பண்றது? அந்த பொண்ணை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கால் பண்ணலனா ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும். பாலத்துக்கு மேல சிசிடிவி கேமரா இல்லைனாலும் பாலத்துக்கு கீழே கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருந்திருக்கும். கடத்திட்டு போன ½ அன் ஹவர் கழிச்சு தான் எப்படியும் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ அந்த டைம்குள்ள என்னென்ன வண்டி கிராஸ் பண்ணி போயிருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்க அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். எஸ் சார். உங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இப்போ பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னார் சார். வந்துருவாரு சார். சரி சரி. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? என்ன சொல்றாங்க ப்ரோ? கண்ணா, நம்ம நிவ்யாவை கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்கடா. ரொம்ப பயமா இருக்குடா. என்ன ப்ரோ சொல்றீங்க? எதுக்கு என் பொண்டாட்டியை கடத்தணும்? யாரு கடத்தினா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் உங்க தங்கச்சியோட ஹஸ்பண்டா? ஆமாங்க சார். என் பொண்டாட்டி எங்க சார்? என் பொண்டாட்டியை யாரு கடத்தினா? ப்ளீஸ் சொல்லுங்க சார். கவலைப்படாதீங்க. உங்க பேரு? என் பேரு கண்ணன் சார். மிஸ்டர் கண்ணன், உங்களுக்கு எதிரி யாராச்சும் இருக்காங்களா? அதாவது நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிரி யாராச்சும் இருக்காங்களா? இல்ல உங்க ஒய்ஃபுக்கு எதிரி யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு ஆபீஸ்ல எந்த எதிரியும் இல்லை சார். உங்க ஒய்ஃபுக்கு? ஆமா சார். என் ஒய்ஃப் காலேஜ்ல படிக்கும்போது ஒரு பையன் அவளை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொன்னோம் சார். என்ன கண்ணா சொல்ற? யார் அந்த பையன்? பேரு ரிஷி ப்ரோ. பெங்களூர்ல பெரிய ஆளு. அவ கூட படிச்ச 2 பொண்ணுங்களோட கசின்னு சொன்னா சார். அந்த பொண்ணுங்களை பார்க்கறதுக்கு அவன் காலேஜுக்கு வந்தானா சார் ஒரு நாள். அப்பதான் என் பொண்டாட்டியை பார்த்துருக்கான் சார் அவன். அந்த டைம்ல தான் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணான்னு என் பொண்டாட்டி ஒரு நாள் என்கிட்ட சொன்னா சார். என்னடா கண்ணா, இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லல நீ? சரி, அதை விடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ரிஷி மேல டவுட் இருக்கா? என் பொண்டாட்டியே யாரோ கடத்திருக்காங்களா? கண்டிப்பா அவனோட வேலையா கூட இருக்கலாம் சார். இப்போ அந்த ரிஷி எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? பெங்களூர்ல தான் சார் இருப்பான். பெங்களூர்ல இருக்கவன் எப்படி உங்க ஒய்ஃபை சென்னையில வந்து கடத்திட்டு போக முடியும்? சார், அவன் பெரிய ஆளு சார். அவனுக்கு நிறைய ஆள் பலங்க இருக்கு சார். அவன் ஃபோன் பண்ணா அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க சார். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி என் பொண்டாட்டி கடத்திருக்கலாம் சார். அவன் பணக்காரனும் கூட சார். அவன் நினைச்சா என்ன வேணாலும் யாரை வேணாலும் விலைக்கு வாங்குவான் சார். காலேஜ் டைம்ல இருந்தே என் பொண்டாட்டி மேல அவனுக்கு ஒரு கண்ணு சார். அதனால அவன் என் பொண்டாட்டியை கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு சார். சார், என் பொண்டாட்டி மோசமா இருக்கா சார்.
தயவு செஞ்சு அவன்கிட்ட இருந்து என் பொண்டாட்டியை காப்பாத்தி கொடுங்க சார். தயவு செஞ்சு சார். டே அழுகது கண்ணா, கிடைச்சிருவாடா, கிடைச்சிருவா. கவலைப்படாதீங்க, நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் மேல டவுட் இருக்கு. ஸோ அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் தைரியமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்களும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். சரிங்களா மிஸ்டர் கண்ணன்? சரிங்க சார். ப்ரோ, எங்க ப்ரோ போனா? யாரு ப்ரோவில் கடத்தினா? அந்த ரிஷி தான் கடத்திருந்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை நான் உயிரோட விட மாட்டேன் ப்ரோ. எனக்கு என் பொண்டாட்டி வேணும் ப்ரோ, என் பொண்டாட்டி வேணும். அவளை யாரு ப்ரோ வர சொன்னா? நான் தான் கால் பண்றேன்னு சொன்னேன்ல ப்ரோ. அதுக்குள்ள என்னை பார்க்கணும்னு அவளுக்கு தோணிருச்சா? இல்ல இல்ல, என் மேலதான் தப்பு, என் மேலதான் தப்பு. அவகிட்ட நான் கால் பேசி இருந்திருக்கணும். நான் பேசாததாலதான் அவ என்னை பார்க்க வந்திருக்கா. கண்ணா அழுகாதடா, பயப்படாதடா. நாம நிவ்யாக்கு ஒன்றும் ஆகாதுடா. டே மச்சான், சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாதுடா. போலீஸ்ல சொல்லியிருக்கோம்ல, அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. யாரு அந்த ரிஷி? இது வரைக்கும் என்கிட்ட கூட நீ சொன்னது இல்ல. அந்த ரிஷிங்கிறவன் பெரிய பணக்காரன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெங்களூர்ல பெரிய பணக்காரங்கள்ல அவங்களும் ஒருத்தங்க. அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான். இல்ல, அந்த ரிஷியை நான் சும்மா விட மாட்டேன், நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்டாட்டிய மட்டும் அவன் கடத்திருந்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் சத்தியமா அவனை சும்மா விட மாட்டேன். இப்ப அவன் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியல, எங்க இருக்கான்னு தெரியல. எனக்கு என் பொண்டாட்டிய பார்க்கணும் போல இருக்கு. நம்ம யாராச்சும் வந்து அவளை காப்பாத்துவோமான்னு அவன் தேடிட்டு இருப்பான் ப்ரோ. எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. அவன் எங்க இருக்கா ப்ரோ? நீ மச்சான் அழுகாதடா. எப்படிடா அழுகாம இருக்க முடியும்? வாயும் உயிருமா இருக்காடா. இந்த நிலைமையில அவளை காப்பாற்ற முடியாத நிலைமையில இருக்கேன்டா நானு. இப்போ அவளை என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியலடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நிவ்யா, எங்கடி இருக்க? சீக்கிரமா வாடி. ப்ரோ, கடைசியா அவ சாப்பிட்டானா ப்ரோ? இல்லடா, சென்னையில வந்து சாப்பிட்டுக்கிறேன் நானு சொன்னாடா. அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சுடா. ஐயோ, பசி தாங்க மாட்டேன் ப்ரோ. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. மச்சான், போலீஸை மட்டும் நம்பினா பத்தாது, நம்மளும் தேடுவோம். ஆமாடா, அவன் சொல்றது சரிதான். நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று தேடுவோம், ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஆமா ப்ரோ, வாங்க. என் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்காம நான் தூங்கவே மாட்டேன். வாங்க போவோம். இந்த பொண்ணு தான் அவங்க தேடிட்டு. இந்த பொண்ணுக்கும் 23 வயசு மாதிரி தான் சார் தெரியுது. அதுவும் பிளாக் கலர்ல தான் சார் சாரி கட்டியிருக்கா. ஆமாம் சார், அவங்க இந்த பொண்ணை தேடி ரொம்ப கதறிக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க இந்து. அவங்களை கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. மனோவையும் அவங்க தங்கச்சி ஹஸ்பண்டையும் கூப்பிடுங்க. அவங்களை கூப்பிட்டு இந்த பாடி அவங்க தங்கச்சியோட தானான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். சார், அவங்க கிட்ட சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு சார். பாவம் சார், ரொம்ப பதறிடுவாங்க சார். இந்து, இது நம்மளோட டியூட்டி, சொல்லிதான் ஆகணும். போங்க, அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க. இங்கதான் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க, போங்க. சரிங்க சார், போறேன். கடவுளே, இந்த பொண்ணா இருக்க கூடாது. இந்த பாடி யாரோடதுன்னு தெரியல. சார், இங்க எதுக்கு சார் வர சொன்னீங்க? சொல்லுங்க சார். சொல்லவே கஷ்டமா தான் இருக்கு. இந்த இறந்து கிடக்குற பொண்ணு உங்க தங்கச்சின்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நைட்டு முழுக்க இந்த டெட் பாடி தண்ணிக்குள்ளேயே கிடந்திருக்கு. அதனால முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஒரு வாட்டி பார்த்து சொல்லுங்க. இல்ல, இது என் தங்கச்சி இல்ல, இது என் தங்கச்சி கிடையாது. அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. மனோ, உங்க தங்கச்சியும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணமும். ஒரு வாட்டி பார்த்து சொல்லுங்க. ஆமா சார், பார்க்க தங்கச்சி மாதிரிதான் சார் இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சார். கண்ணா, நீ கண்ணா, நீ வாடா, நீ வாடா. இது நிவ்யா மாதிரி தாண்டா தெரியுது. இல்ல, நான் வரமாட்டேன். இது என் பொண்டாட்டி கிடையாது. நீ வாடா, வந்து பாருடா.
கண்ணா போய் பாருங்க. சார் இல்ல சார், நான் உயிரோட தான் சார் இருக்கேன். என் பொண்டாட்டி உயிரோட தான் சார் இருப்பா. அது என் பொண்டாட்டி கிடையாது சார், அது என் பொண்டாட்டி கிடையாது. கண்ணா அவ இந்த சேலை தான் கண்ணா கட்டியிருந்தா. முகம் அடையாளம் தெரியலடா, பார்த்தா நிவ்யா மாதிரி தாண்டா தெரியுது. நிறுத்துங்க ப்ரோ, இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா நான் என்ன சொல்லுவேனே தெரியாது. அவ என் பொண்டாட்டி கிடையாது, என் பொண்டாட்டி உயிரோட தான் இருக்கா. நான் உயிரோட இருக்கேன்ல, என் பொண்டாட்டியும் உயிரோட தான் இருப்பா. பாரு மச்சான், அது என் நிவ்யான்னு சொல்றாங்க மச்சான். என் நிவ்யாவை இருக்க வாய்ப்பே இல்லை. நான் உயிரோட தானே மச்சான் இருக்கேன், என் பொண்டாட்டியும் உயிரோட தான் இருப்பா. ரஞ்சித், நீயாச்சும் ஒரு வாட்டி வந்து பாருடா, நம்ம நிவ்யா மாதிரி தான் தெரியுது. ஆமா மச்சான், நம்ம நிவ்யா மாதிரி தான் தெரியுது மச்சான். இல்ல இல்ல, இவன் பொண்டாட்டி இல்ல ப்ரோ, நம்ம நிவ்யா இல்ல ப்ரோ. வாங்க எல்லாரும் எந்திரிச்சு வாங்க, இது நம்ம நிவ்யா கிடையாது. மனசை தளர விடாத கண்ணா, பார்க்க நம்ம நிவ்யா மாதிரி தான் தெரியுது. வேணாம் ப்ரோ, இதுக்கு மேல ஒன்னும் பேசாதீங்க. அது என் பொண்டாட்டி கிடையாது. நான் உயிரோட தானே ப்ரோ இருக்கேன், என் பொண்டாட்டியும் உயிரோட தான் ப்ரோ இருப்பா. இது என் பொண்டாட்டி கிடையாது ப்ரோ, என் பொண்டாட்டி கிடையாது.